Dear and comrades, good evening all of you. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற பாடி பில்டர் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இவர் அர்னால்டு, வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் அர்னால்டு, 7 times மிஸ்டர் ஒலிம்பியா. இது அர்னால்டோட பார்ட்னர் பிராங்கோ கொலம்போ, 2 times மிஸ்டர் ஒலிம்பியா. இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர், இவர் வந்து ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். 2 பேரும் அமெரிக்காவில் ஒன்றா குடியிருக்காங்க. அமெரிக்காவில் கோல்டு ஜிம்ல எக்ஸசைஸ் செய்கிறாங்க. 2 பேரும் ஒரு நாள் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பிராங்கோ கொலம்போ 450 பவுண்டு, அதாவது 450 பவுண்டுன்னா ஒரு 200 கிலோவில் ஸ்குவாட் போடுறாரு. அந்த 200 கிலோவில் ஸ்குவாட் போடுறாருன்னா அந்த அந்த வெயிட்டை வச்சுட்டு அவரால் உட்காந்து எழுந்திரிக்க முடியல. அவர் சாதாரணமாக எப்பயும் போடக்கூடிய வெயிட்டு தான், ஆனால் அன்னைக்கு அவரால் போட முடியலன்ன உடனே அவர் அந்த வெயிட்டை ரேக்கில் வச்சுட்டு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல. அப்போ அர்னால்டு சொல்கிறாரு, என்ன பிராங்கோ, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ட்டாரு. அந்த டைமில் என்ன பார்த்தா ஜிம்முக்குள்ளே வந்து நிறைய குழந்தைங்க ஓடியாருதுங்க. அந்த பிள்ளைகள்லாம் சொல்லுதுங்க, ஏய் பிராங்கோ. அதுக்கப்புறம் இத்தாலியிலேருந்து அமெரிக்காவுக்கு பழைக்க வந்த பிள்ளைங்க, புலம்பெயர்ந்த பிள்ளைங்க. அது வந்து பிராங்கோ கொலம்போ வந்து நம்ம ஊருக்காரன்றதுனால இந்த நம்ம பிராங்கோ, நம்ம கிங்கு, நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லுதுங்க. அப்போ அர்னால்டு சொல்கிறாரு, பிராங்கோ இங்கே பாரு, உன் ஊர் பிள்ளைய பூரா உன்னை வந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க, உன்னை ஒரு பெரிய அரசன் மாதிரி நினைக்குதுங்க, உன்னை பெரிய ஹீரோ மாதிரி நினைக்குதுங்க. நீ தான் இப்போ இந்த இடத்துல வந்து பெரிய கிங்கு, நீ தான் தாத்தா மாதிரி. அதனால இப்போ நீ வெயிட்டை நீ போட முடியலன்னா அந்த உனக்கு உன் பிள்ளைகளுக்கு உங்க ஊருக்கார பிள்ளைகள்லாம் உன்னை வந்து ரொம்ப தப்பா நினைச்சிடும், உனக்கு ரொம்ப பெரிய அசிங்கமாயிதான் அப்படின்றாரு. உடனே பிராங்கோ கொலம்போ அது வரைக்கும் அர்னால்ட பார்க்காத விதத்துல ஒரு முறைச்சு பார்த்துட்டு ஜிம்மு விட்டு நேராக வெளியே போறாரு. வெளியில போய் ரோட்ல போய் ஒரு மூச்சு வாங்கிட்டு மறுபடியும் வந்து ஸ்குவாட் போடுறாரு. 1 நம்பர் இல்லைங்க, 6 நம்பர் போடுறாரு. அதே வெயிட்டை 6 நம்பர் போடுறாரு. அர்னால்டு சொல்றாரு, இதுக்கு முன்னாடி 1 நம்பர் கூட போட முடியாததும் இந்த பிராங்கோ கொலம்போ தான், இப்ப போட்டதும் பிராங்கோ கொலம்போ தான். 1 போட முடியாதவன் 6 போட்டான். எப்படி போட்டாரு? அந்த வலிமை அவர் மனதுக்குள்ள இருந்தது. அந்த மனது தான் மனிதனை உருவாக்குகிறது. எல்லாமே நம்மளால முடியும்னு நினைச்சா நம்மளால முடியும். நம்ம ஊருக்கார பிள்ளைகள் எல்லாம் நம்மளை பாக்குதுங்க, நம்ம வெயிட்டை போட முடியலன்னா நம்மளுக்கு அவமானம் ஆயிரும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு வந்த உடனே வைராக்கியத்துல அவர் செஞ்சுட்டாரு. உண்மையிலேயே பிராங்கோ கொலம்போ ஒரு வலிமையான மனிதன். நீங்க உங்க மனது வந்து உறுதியா இருந்தா அவங்களால எந்த காரியத்தையும் செய்ய முடியும். அதே மாதிரி பிராங்கோ கொலம்போ பாருங்க, வெயிட் வந்து 730 பவுண்டை வந்து டெட் லிஃப்ட் பண்றாரு. இங்க ஒரு இரும்பு ராடை வளைக்கிறாரு பாருங்க, நல்ல பவர் லிஃப்ட். 2வது பெரிய வாட்டர் பாட்டில், அந்த நம்ம ஃபுட்பால் பிளாடர் இருக்கு பாருங்க, வெந்நீர் ஒத்தனம் கொடுக்குற பிளாடரை வந்து ஊதியே வெடிக்க வைப்பாரு. நிறைய திறமைக்காரு. காரை வந்து கையிலேயே தூக்கி நகட்டுவார், திறமைக்காரு. ஓகே.